பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. என் சகோதரரை, நீங்கள் பலவிதமான சோதனைகள் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை ஆனது பொறுமையை உண்டாகும் என்று அறிந்து அது மிகுந்த சந்தோஷமா என்கிறார். யாக்கோபு சொல்றாரு, கர்த்தர் நிமித்தம் உங்களுக்கு பல விதமான சோதனைகள் வரும்போது, பல விதமான பாடுகள் வரும்போது உங்கள் விசுவாசம் நீங்க இழந்து போடாதபடி நீங்க பொறுமையா அதை சகிச்சு கொண்டு உங்கள் விசுவாசத்துல நீங்க நிலைத்திருக்கும்படி கர்த்தருக்குள்ள நீங்க வைராகமா இருக்கும்போது கர்த்தர் அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கொடுப்பார் சொல்லி அழகா யாக்கோபு சொல்றாரு. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கை சரி, கர்த்தர் நிமித்தமா பல விதமான சோதனை போது அதை நம்ம பொருட்படுத்தாம நம்ம விசுவாசம் நம்மளால இழந்து போடாது. நம்ம கர்த்தருக்குள்ள விசுவாசமா இருக்கும்போது கர்த்தர் அதுக்கேற்ற பலனை கொடுப்பாரு. அதாவது கர்த்தருடைய வார்த்தை நம்ம மற்றவங்க சொல்லும் போது, கர்த்தருடைய சுவிசேஷத்தை மற்றவங்க பிரசங்கிக்கும் போது அது மித்தமா வர பாடுகள், கர்த்தருடைய நன்மை, கர்த்தர் நமக்கு செஞ்ச நன்மைகள் மற்றும் நன்மைகளை சொல்லும் போது அது மித்தமா வர பல துன்பங்கள் நம்ம சகிச்சு கொண்டு எதாக இருந்தாலும் சரி, எதை பற்றி நம்ம கவலைப்படாமல் கர்த்தருக்காக தானே சொல்லி நீங்கள் வைராக்கியமாக கர்த்தருக்குள் நிற்கும் போது என்னாலும் சரி, கர்த்தர் செஞ்ச நன்மைகளை சொல்லுவேன், கர்த்தரோட சுவிசேஷம் மட்டும் அறிவிப்பேன். அது மித்தமாக என்ன பாடுவாங்க சரி, என்ன உபத்திரம் கவலைப்பட மாட்டேன். அது மித்தமாக நான் ஒரு நாள் என் விசுவாசம் ஏந்து போயிட மாட்டேன். கர்த்தருக்குள்ள விசுவாசமாக இருப்பேன், கர்த்தருக்குள்ள வைராகமாக இருப்பேன். கர்த்தர் என்னை கொண்டு என்ன சித்தம் வச்சாரா அவர் சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன். கர்த்தர் என்னை கொண்டு என்ன திட்டம் வச்சாரா திட்டத்தை அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற சொல்லி நீங்கள் வைராக்கியமாக நீங்கள் விசுவாசமாக அவங்கள இருக்கும்போது அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு கொடுப்பாரு. சீசருங்க சொல்கிறேன், ஆண்டவர் பார்த்து, ஏசப்பா நீங்கள் சொன்னீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வந்து நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொன்ன எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் ஆண்டவரே, உன் மித்தமாக நாங்கள் எல்லாத்தையும் எழுந்து வந்துமே எங்களுக்கு எண்ணத்தை கொடுப்பீங்கன்னு சொல்லி சீசர் கேட்கும்போது ஏசப்பா சொல்லு, ஒவ்வொரு சீசருக்கும் ஏசப்பா ஒவ்வொரு சிங்காசனம் கோத்திரத்தை கொடுக்குறாரு. அவர் மித்தமாக நீங்கள் எதெல்லாம் ஏந்தீங்களா கர்த்தர் நிச்சயமாக அதை திருப்பி கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கு. அவர் ஒருபோது கைவிடவே மாட்டார். நீங்கள் உங்களோட வாய்ப்புள்ள சரி, கர்த்தர் மித்தமாக என்னதான் சோதனை என்னதான் பாடுங்க சார், அது பொருட்படுத்தாமல் கர்த்தருக்காக தொடர்ந்து ஓடுங்க, விசுவாசத்தில் ஓடுங்க. கர்த்தர் அதுக்கடுத்து உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களை மகிமையாக வைப்பார். கர்த்தருக்கு தொடர்ந்து ஓடுங்க. ஆமென்.